ஆக்சுவலாக ஒரு சண்டே நிறைய சாப்பிட்டோன்னு வைங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் நிறைய சாப்பிட்டோம், இல்லை ஒரு வெக்கேஷன் போயிருக்கேன் நிறைய சாப்பிட்டோன்னே உடனே நினச்சிடுறோம் நாளைக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் அவுட் வந்து நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒர்க் அவுட் நம்ம வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து எனர்ஜெட்டிக்காக வைக்கிறதுக்கு, இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் பாடி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு பாடி சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் முடிச்சிருக்கோம், ரொம்ப தாகமாக இருக்குன்னா அந்த இதில் வந்து நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகிருக்கும். ஸோ தண்ணி தேவைப்படுது, அதனால தாகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சில டைம் ஒர்க் அவுட் முடித்த உடனே போய் 2 எக்கு சாப்பிட்லாம், நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்லான்னு தோணும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து அது கேட்குது, இல்லை நல்ல மசில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இன்டூ வந்து நம்ம ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கே புரியும், ஓகே இப்போ வந்து நம்ம எக்கு சாப்பிடணும், இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படி தோணும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு போய் 2 லட்டு சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடு வந்து நமக்கு இனஃபாக இருக்கவே செய்யாது. ப்ளஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, அந்த கிரேவிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி நைட்டு வந்து நல்ல குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து கண்டிப்பாக அடிவாங்க. உங்களால் ஒரு டெட் லிஃப்ட்டை ப்ராப்பராக தூக்க முடியாது, அதுமாதிரி கரெக்டாக சாப்பிட்டு வரலன்னா ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பாடியை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு அது என்ன சொல்லுதுங்கிறத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ட்ரெயின் பண்ணோன்னா அந்த பாடி வந்து எப்போவுமே நமக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கும்.